தயாராக இருக்கவும். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு இடையில் நம்முடைய கலை இலக்கிய ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 13ஆம் ஆண்டு வீதி விருது விழா நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு காளீஸ்வரன் அவர்களே, கலை பண்பாட்டு திருவனுடைய துணை இயக்குனர் திரு ராஜாராமன் அவர்களே, வேலம்மாள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதன்மை முதல்வர் அவர்களே, திரு சிலம்பரசன் அவர்களே, பெரிய மேளம் முனுசாமி அவர்களே, திரு உமா மேடம் அவர்களே, மாற்று ஊடக மையத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள், பொதுமக்கள், சுய உதவி குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 13 ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், அதுலேயும் குறிப்பாக நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து காளீஸ்வரன் ஐயா கூட பயணித்த அனுபவம் உண்டு. ஸோ ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்தது இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாட்டையும் தாண்டி அஸ்ஸாம் மாநிலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைகளையும் இங்கு கொண்டு சேர்த்து அவர்களையும் இங்கே அவர்களுக்கும் ஒரு தளம் அமைத்து மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தபோது பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டோம், எத்தனை கலைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் இதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிந்தது. இதில் எத்தனை பேர் ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக இருந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரமும் தெரிய வந்தது. இவர்களுக்கு மாற்று ஊடக மையம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கலையும் கல்வியும் சேர்த்து வழங்கக்கூடிய நிலையில தான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிறதை உணர்ந்து பல்வேறு முறைகளை கையாண்டு அவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளில் அவர்களுக்கு உதவிகளை செய்து வராங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசும் எடுத்துட்டோம்னா வாரியங்கள் இருக்குது. ஸோ இதுலேயும் இவங்களை பதிவு பண்ணினா தான் இவர்களுக்கு குழந்தைகளுக்கும் நம்ம தொடர்ந்து அரசாங்கம் மூலமாக பல்வேறு உதவிகளை நம்ம செய்ய முடியும். இதில் நான் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு மையம் நிறுவனம் மூலமாக மக்கள் மகமை அப்படின்றக்கூடிய அமைப்பு இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் அமைத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் நம்மளுடைய கலைஞர்கள் மூலமாக நாட்டுப்புற கலைகள் மூலமாக அரசனுடைய திட்டங்களை குறிப்பாக பெண்கள் சார்ந்த திட்டங்களை மக்களிடையே எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதன் மூலமாகவும் கலைஞர்களையும் இதில் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய மகமைகள் மூலமாகவும் இவர்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது போக நிறைய கலைஞர்கள் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இந்த சுய உதவி குழுவில் இன்னும் அதிகமாக இதில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களையும் உறுப்பினர்களாக அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வரும்பொழுது எதற்காக இந்த அமைப்பு ரீதியாக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா அரசு மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வழங்க முடியும். ஸோ அப்போ சுய உதவி குழுக்களுடைய அமைப்புகளில் இவர்களை உள்வாங்கும் பொழுது இவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய கடன் உதவிகள் ஆகட்டும், இல்லை குழந்தைகளை படிப்பதற்கு வைக்கக்கூடிய உதவியாகட்டும், இல்லை பல்வேறு நிலையில் அவர்களுடைய வாழ்வியல் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு அமைக்கக்கூடிய அனைத்து உதவிகளை வழங்குவதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் உள்வரும்பொழுது தான் நம்ம அவங்களுக்கு இந்த உதவிகளை வழங்க முடியும். ஸோ அதற்கு இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற அமைப்பு மிக ஒரு அருமையான ஒரு தளம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து பெண்களுக்கான வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நம்ம இந்த பெண்கள் மட்டுமல்ல அனைத்து குடும்பங்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும். காளீஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இங்கே சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் தயாரித்த பொருட்களுடைய ஒரு கண்காட்சி அமைத்திருக்கோம். ஸோ கண்காட்சி நல்ல விற்பனையும் உண்டு. இந்த கண்காட்சி மூலமாக இது வெறும் கண்காட்சி தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அந்த கண்காட்சியில் வந்த பெண்கள் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் அளவு பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க.
ஸோ அதற்கும் இந்த சிறியதாக பார்ப்பதற்கு ஒரு சிறியதாக இருந்தாலும் இந்த தளங்கள் வந்து பின்னால் வந்து பெண்கள் வளர்வதற்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்ததற்கு ஒரு வழியாக அமையும். ஸோ இந்த பல்வேறு வாய்ப்புகளை வந்து பெண்கள் வந்து கலைஞருடைய குடும்பங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். இப்பொழுது நம்முடைய இந்த அமர்வினை விண்ணாலும் தங்க கதிர் மண்ணாலும் எங்கள் உயிர் என் தாயே அன்பு தமிழே, நீதாவும் 3 கடல் ஏர்கோலம் காணும் வயல் எங்கேயும் எங்கள் தமிழே, கோயில் பண்பாடும் மெல்லிசை சொல்லாடும் சீரசை யாப்பான இன்ப தமிழே, கோயில் பண்பாடும் மெல்லிசை சொல்லாடும் சீரசை யாப்பான இன்ப தமிழே, முப்பான தாய் மரமே முப்பாலின் பேரறமே, முப்பான தாய் மரமே முப்பாலின் பேரறமே, மெய்காதல் அகமே வென்றாடும் புறமே, மெய்காதல் அகமே வென்றாடும் புறமே, முன்னைக்கும் முன்னை மொழியே அன்னைக்கும் அன்னை தமிழே, முன்னைக்கும் முன்னை மொழியே அன்னைக்கும் அன்னை தமிழே, பின்னாலும் தங்க கதிர் மண்ணாலும் எங்கள் உயிர் என் தாயே அன்பு தமிழே, நீதாவும் 3 கடல் ஏர்கோலம் காணும் வயல் எங்கேயும் எங்கள் தமிழே. சேயின் முதல் வார்த்தை நீ, பூவின் மேலாடும் தென்றல் ஆடல் நீ, கான கூறல் நாதம் நீ, மலர் சங்கூதும் பண்டின் பாடல் நீ, சேயின் முதல் வார்த்தை நீ, பூவின் மேலாடும் தென்றல் ஆடல் நீ, கான கூறல் நாதம் நீ, மலர் சங்கூதும் பண்டின் பாடல் நீ, வேட்டைக்கு வந்த சீற்றம் நீ, கோட்டைக்கு கொடி ஏற்றம் நீ, வேட்டைக்கு வந்த சீற்றம் நீ, கோட்டைக்கு கொடி ஏற்றம் நீ, ஏட்டுக்கு முதல் வரி நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.